சொல்றோம். நாடு, மொழி, மக்கள், மலை, காடு, அருவி எதையும் கேட்கறது இல்லை. இந்த மாதிரி பச்சை மட்டைட்டு அடிப்பேன்ட்டார். ஐயோ அடிப்பேன். டே அடிப்பேன் தான் சொல்லியிருக்கேன்னா அடிக்கலை, ஏன் கதற? அது கதறது. உடனே ராஜீவ்காந்தியை கொட்டி வரலாறு மாறுங்கிறேன். இப்பவும் சொல்றேன், மாறும். காந்தி எதிர்பாராமல் இறந்து போனார். ஆமா, அவர் சுடுவார்னு எதிர்பார்க்கல. அதெல்லாம் ஒரிசால பாடத்திட்டத்தில் வருதுங்க பாடம். எதிர்பாராமல் இறந்து போனார், மாத்திட்டான். ஏன்? அதிகாரம் வலிமையானது. குஜராத்தில் காந்தி கடும் வயிற்று வழியால் இறந்து போனார். ஆமா, சுட்டுட்டார், வயிற்றுல சுட்டார், வயிற்று வழியில தான் இறந்து போனார். அப்படி மாறு ராசா. நான் மாத்திட்டு தான் போவேன் ராஜா, நீ கவலைப்படாத ராஜா. நீ இங்க பாரு, நான் உனக்கு சொல்ற கேட்டுக்க. ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் போட்டு பொற்கோயிலுக்குள்ள இராணுவத்தை அனுப்பி அந்த சீக்கிய மக்களை கொன்றதற்கு பழி வாங்கறதா இந்திரா காந்தி மரணம் நிகழ்ந்தது. நீ வாஞ்சிநாதன் வந்து ஆஸ்துரையை சுட்டது சரிங்கிற, தியாகம்ங்கிற. நீ சென்ட்ரல் டயரை உத்தம் சிங் போய் 21 ஆண்டுகள் காத்திருந்து சுட்டது தியாகம்ங்கிற. அப்படிதான் எங்க அக்கா தனு செய்தது எங்களுக்கு தியாகம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நாங்கள் எங்கள் மாவீரர்களின் குருதி மீது உறுதியேற்று நிற்கிறோம். எப்படி? திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் என் இனத்தை கொன்றது, திராவிட முன்னேற்ற கழகம் கூட நின்றது, பாரதிய ஜனதா அதிமுக வேடிக்கை பார்த்து நின்றது. இந்த கட்சிகளுக்கு அதிகார வலிமை, அரசியல் வலிமை இல்லாமல் ஒழிப்பதென்று பிரபாகரனின் பிள்ளைகள் சத்திய பிரமாணம் எடுத்து நிற்கிறான். நீ எங்களை சாதாரணமாக அவர்கள் வந்து பேசுவார்கள், இவர்கள் பேசுவார்கள், சில விசிலடிச்சான் குஞ்சிகள் இருக்குது. உனக்கு அந்த குஞ்சு கூட கிடையாது. உனக்கு வீதியில் நின்று பேசுனா தானா ஒருவன் பேசுவதற்கு மக்கள் கூடுவார்கள்னா அது சீமானும் அவன் தம்பிகளும் பேசுறதுக்கு தான் கூடுவான். நீ காசு கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், குவார்டர் கொடுக்கணும். அதுவும் 8 மணியில் கடை முடிவான்னு போயிடுவான். அதுக்குள்ளே நீ பேசி முடிக்கணும். நான் 10 மணிக்கு பேச தொடங்கினாலும் கலையாமல் இருப்பான். நீங்கள் வரலாற்றை அறிந்து கொள்ளும். நான் வந்து கட்சி தொடங்கி நம்ம 10 ஆண்டுகளை தொடப்போகிறோம். ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த மண்ணில் இறந்து 28 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ராஜீவ்காந்தி இறந்த அன்னைக்கு பிறந்தவர்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறார்கள். அன்னைக்கு பிறந்தவருக்கு 28 வயது, அதுக்கு பின்னாடி பிறந்தவர்கள் எல்லாம் என்னோட தான் இருக்கிறார்கள். இப்ப படித்துக் கொண்டிருக்கிறவர் 6ஆப்பு 7ஆப்பு 8ஆப்பு இன்னைக்கு பிறக்கிறவர்களும் என்னோடும் என் தலைவனோடும் தான் வருவார்கள். அந்த பிள்ளைகளிடத்தில் ஒரு பொது கேள்வி, who is Rajiv Gandhi? I don't know. Who is Prabhakaran? Our leader. That's all. அதை நிறுவிட்டுத்தான் நான் போவேன். என் தலைவர் படத்தை வைக்கும்போது கிழிக்கிறீங்களா? நான் அதிகாரத்துக்கு வந்தவர் ராஜீவ்காந்தி படம் வச்சா கிழிப்போம். நாங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசும்போதெல்லாம் வழக்கு போடுறீங்களா? அதே மாதிரி எங்கள்கிட்ட அதிகாரம் வரும்போது நீங்கள் ராஜீவ்காந்தி பேசும்போது வழக்கு போட்டு உள்ள வைப்போம். எதனால? உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எனக்கு இராணுவத்தை அனுப்பி என் மக்களை கொன்ற கொலைகாரர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வரலாற்றின் வழியில் நின்று அந்த நிலைப்பாட்டில் நின்று வாதிடுங்கள். நாங்கள் ஒரு புனித கனவு, பல்நெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசியத்தின் விடுதலைக்காக ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்தோம். ஆயுதமேந்திய கிளர்ச்சியை முன்னெடுத்தோம். அதை ஆதரித்த ஆயுதங்களை வழங்கியது யார்? இந்தியா. யார்? அருமை பெருமகள் அம்மையார் இந்திரா காந்தி, பெருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பெருவுதவி செய்து அந்த போராட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராவது, அம்மையார் இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு நரசிம்மராவ் தான் ஆக வேண்டியது. என் அருமை மாமா வேலுச்சாமி அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருக்குது. அதற்கான வேலையெல்லாம் சந்திராசாமி, சுப்பிரமணிய சாமி எல்லாம் செய்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் மூத்த தலைவராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வானூர்தி ஓட்டிக் கொண்டிருந்த ராஜீவ்காந்தி அவர்களை அழைத்து வந்து பிரதம வேட்பாளர் என்று சொன்னவன் இந்திரா காந்தி அம்மையார் இறந்த பரிதாபம் நாடெங்கிலும் அந்த அலை இருந்தபோது எவரும் எதுக்கல. ராஜீவ்காந்தி பிரதமர். அதுக்கு முன்னாடி அவர் அரசியல் இல்லை, சஞ்சய் காந்தியாவது இருந்தார். பிரதமராக்கினர். ஆக்கிய போது அம்மையார் இந்திரா காந்தி காலம் வரைக்கும் இருந்த வெளியுறவு கொள்கை மாற்றப்படுது. அது
அது மாறும்போது கூட இருந்து தடுத்திருக்க வேண்டிய தலைவர்கள் ஐயா மூப்பனாரும் அருமை ஐயா சிதம்பரம் அவர்களும். 2 தமிழரும் செய்யல. இதுதான் முதல் துரோகம். ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கைக்கு செல்கிறார், ஜெயவர்த்தனை அவர்களை சந்திக்கிறார். ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் இருந்து தமிழ் இனத்திற்கான வரலாற்று துரோகத்தை தொடங்கியவர் ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள். எவரும் மறுக்க முடியாது, எவரும் மறுக்க முடியாது. ஒன்னா என் பிள்ளைகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். யார் தவறு செய்தது, யார் பிழையானவர், யார் பயங்கரவாதி? பிரச்சனை நல்லா கவனிங்க. என் அண்ணன் திலீபன் அவர்கள் பேசிய உரை இன்று இருக்கு, தட்டி பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கலாம். ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவர் போறார், ராணுவ அணிவகுப்பு மரியாதை நடந்து கொண்டிருக்குது. அங்க விஜய்முனி என்கிற ஒரு ராணுவ வீரன் துப்பாக்கி கட்டையால ஓங்கி பிடரில் அடிக்கிற காட்சி இன்றும் இருக்கு. அன்னைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? அதற்கு இந்திய பெருந்தேசம் கொடுத்த தண்டனை உறவை துண்டித்தீர்களா? இல்லை என்ன பண்ணி? அந்த விஜய்முனி இன்னைக்கு வெளியில வந்திருக்கான். அவனை சிறந்த தேச குடிமகன் என்று அறிவிச்சிருக்காங்க. விஜய்முனியை சிறந்த சிங்கள குடிமகன் என்று. அதுக்கு இந்த நாடு கண்டிச்சது ஏதாவது இருக்கா? நாம தான் அவனை திட்டுறோம், எங்க நாட்டின் தலைவர் அடிச்சிட்டேடான்ட்டு. அப்போது அண்ணன் திலீபன் பேசுறார், அருமை தலைவர் ஐயா ராஜீவ்காந்தி அவர்களே, ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்கத்தின் தலைவர் நீங்கள், அதிபர் நீங்கள். உங்களுக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை கொடுக்கிற போது ஒரு சிங்கள ராணுவ வீரன் கட்டையால், துப்பாக்கி கட்டையால் ஓங்கி பிடரில் அடித்தான். வழிதாங்க முடியாமல் நீங்கள் அழித்து பிடித்தீர்கள். அந்த ஒரு நொடி பொழுதில் நீங்கள் சிந்தித்திருக்க வேண்டாமா ஐயா? இவ்வளவு பெரிய தலைவன் நம்மையே இப்படி தாக்குகிறார்களே, அப்பாவி தமிழ் மக்களை இவர்கள் எப்படி தாக்கியிருப்பார்கள் என்று ஒரு நொடி சிந்தித்திருந்தால் இவ்வளவு பெரிய வரலாற்று பிழை நிகழ்ந்தே இருக்காதே. சிந்திக்கல. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளிட, என் அன்பு சொந்தங்கள்கிட்ட நான் சொல்றேன் பாருங்க, பிரச்சனை சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும். ஒரு மிகப்பெரிய நாட்டின் தலைவர் அதுல தலையிடும் போது, பேச வருகிற போது சிங்கள பிரதிநிதியாக நாட்டின் அதிபர், தமிழ் பிரதிநிதியாக அந்த இடத்துல ஆண்டன் பாலசிங்கம் போன்ற தலைவர்கள் அங்கே இருந்து பேசியிருந்தால் ஒரு நியாயமான முடிவு எட்டியிருக்கும். ஆனால் தமிழர்களின் பிரதிநிதி யாரையும் அழைக்காமல் அதிபரும் இந்திய நாட்டின் அதிபரும் இலங்கை அதிபரும் உட்கார்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இதை ஏற்றுக்கொள் என்று தலைவர் பிரபாகரனிடம் திணிக்கும் போதுதான் அங்கே பிரச்சனை உருவாகுது. அது என்ன? அதிலே 13வது சரத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து தமிழர் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என்று இருக்கு. அந்த 13வது சரத்து இதுவரை நிறைவேற்றப்படது. எங்கள் தலைவர் போட்ட ஒப்பந்தம், அதை நிறைவேற்றுங்கள் என்று இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கும் போதும் காங்கிரஸ் சொல்லல, இப்பவும் சொல்லல. அது அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார். நீ வரதராஜ பெருமாள் போல நீ ஒரு முதலமைச்சர் பதவி உனக்கு தர்றோம் அப்படின்னு அவர் தலைவர் தெளிவாக மறுத்துட்டார். நான் முதலமைச்சர் பதவி கேட்டு போராடல, தனி தேசம் கேட்டு நாடு கேட்டு போராடுறேன், அதனால் இதை ஏற்க முடியாது என்று மறுத்துறார். இதில் ஒரு தாண்மை வந்துடுது, இவருக்கு அகந்தைன்னு சொல்லுவோம், ஈகோ வந்துடுது. நாம் இவ்வளோ பெரிய நாட்டின் அதிபர், அவன் என்ன ஒரு பொடிப்பைய, இவன் நம்மளை பேச்ச மறுக்கிறான்ட்டு அந்த ஈகோ வேலை செய்ய ஆரம்பிக்குது. பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு இன்னைக்கும் டெல்லி அசோகா விடுதியை நான் கடக்கும்போது அந்த ஞாபகம் வருது. டெல்லி அசோகா விடுதியில் வர வச்சு தலைவரை 30 நாட்கள் சிறை வச்சுறார். ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நல்லா உள்ள சுவற்றில் எழுதி வச்சுக்கணும். சிறை வைத்து அன்னைக்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அருமை பெருமகன் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டின் முதல்வராக இருக்கிறார். அவர் கொடுத்த அழுத்தத்தில் தான் அப்புறம் விடுவிக்கிறாங்க, அது வேற. ஆனால் அப்போ அந்த இராணுவ தளபதி ஒரு சிகரெட்டு சாம்பலை அந்த வட்டத்தில், அந்த ஆஸ்ட்ரேலியில் அந்த தட்டில் அப்படி அழுத்தி, இந்த சாம்பலை நசுக்குவது போல உன்னை நசுக்கி விடுவேன்னு மிரட்டுறார். நம்மால் இப்படி முட்டுவாலகை வச்சு அவரே பார்த்தே இருக்கார். காட்சிகள் இருக்கு. நீங்களும் 2 குழந்தை, அன்னைக்கு 2 குழந்தை தான், 2 குழந்தைகள் வச்சிருக்கிறீங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு இசைவு கொடுங்க என்று மிரட்டுறார். 30 நாள் கழித்து விடுதலை. வெளியில் வரும்போது வானூர்தி நிலையத்தில் முன்னாடி போய்கிட்டு இருக்க அண்ணனை பிடரிய பிடிச்சு அப்படி தள்ளிவிடும். அப்படி இப்படி போயிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஒன்றுன்னா நீ இன்னும் நல்ல தமிழ் மக்கள் நல்லா யோசிக்கணும், யார் பிழை செய்ததுன்னு பாருங்க. தள்ளி விட்டாச்சு, போயிட்டார். அதுக்கப்புறம் அமைதிப்படையை அனுப்புகிறார். ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ், இன்னும் 2 லட்சம் இராணுவ வீரர்கள் அனுப்பி சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்தது. அதை விட்டுட்டு இந்திய இராணுவத்திற்கும் தமிழர்களுக்குமான போராக மாற்றியது இவர்கள் தான். அருமை பெருமகன் ஐயா ராஜீவ் அவர்கள் தான். அந்த இராணுவ தளபதி ஹரிஹர் சிங் எழுதியிருக்கார் பாருங்க புத்தகத்தில், பிரபாகரனை கொல்ல சொல்லி ராஜீவ்காந்தி சொன்னார் என்று எழுதியிருக்கார்.
ராஜீவ் அவர்கள் மரணத்திற்கு பிறகு பிரபாகரனை கொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க, அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க, சரி. ஆனால் அவர் தாயக விடுதலைக்கு போராடி கொண்டிருந்த மகனை இத்தனை ராணுவ வீரர்களை அனுப்பி கொல்ல சொல்வதற்கான காரணம் என்ன? யார் பிழை செய்தது? யார் குற்றவாளி? யார்? இதை தமிழீழம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ளாமல் பயணிப்பது தப்பு. அது என்னோட பயணிப்பது மிகப்பெரிய தவறு. இது தெரிந்து கொள்ளாமல் என்னோட நீங்கள் வந்து பயனில்லை. யார் செய்து? இந்திய ராணுவம் மிகப்பெரிய நாட்டினுடைய, நம் தந்தையர் நாட்டினுடைய ராணுவம் வருகிறது, நம்மளை சிங்களரிடமிருந்து பாதுகாக்கப் போகிறது என்று உறுதியாக மக்கள் நம்பினார்கள். ஆரத்தி எடுத்தார்கள், கோலமிட்டு வரவேற்றார்கள். அவர்களைத்தான் இந்திய ராணுவம் கவர கவர வன்புணர்வு செய்து கொலை செய்தது. ஆரத்தி எடுத்தவரையும் கோலம் போட்டு வரவேற்றவரை. ஒரு தச்சு வேலை செய்கிற ஒரு ஆசாரி கொட்டாப்புளியும் உளியையும் வித்து விட்டு இந்திய ராணுவத்திற்கு சோறிட்டான். அவன் கொல்லப்பட்டான், குடல் சரிஞ்சு செத்தான். வரலாற்றில் மிகப்பெரிய துரோகத்தை செய்தது இவர்கள்தான். அருமை சொந்தங்களே, இது நன்கு நீங்க கவனிக்கணும். சும்மா ஏதோ வந்து பிரபாகரன் பயங்கரவாதி என்ன வேடக்கோழியை தூக்குற மாதிரி பாவாடை நாடாவுக்குள்ள நம்ம அக்கா தங்கச்சி விரலை விட்டு இழுத்துட்டு போய் நடுச்சாலையில் கிடத்தி புணர்ந்தான் இந்திய ராணுவம். அப்பாவையும் அம்மாவையும் மரத்தில் கட்டி வச்சுட்டு கண்ணு முன்னாடி 16 வயது பெண்ணை வன்புணர்வு செய்து கொலை செய்தான். அது கற்பழிச்சு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு பிற உயிர் உறுப்புகளை துப்பாக்கி நுனையை செலுத்தி வெடிக்க வச்சு கொண்டான். எல்லாம் இந்திய ராணுவம். தலைவரே நம் சிந்தனை புத்தகத்தில் தலைவரே பதிவு செய்கிறார், என்னிடத்தில் பதிவு செய்கிறார். அவர் சிந்தனையாக சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் சொல்றார். நம் போராட்ட வரலாற்று காலங்களில் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இந்திய ராணுவம் தமிழீழ மண்ணில் நின்ற 3 ஆண்டு காலங்கள் தான் கருப்பு காலங்கள் என்று பதிவு செய்தார். அந்த காலத்தை உருவாக்கிய பெருந்தகை யார்? ஐயா ராஜீவ் காந்தி தான். கெடுத்து வன்புணர்வு செஞ்சு உயிரோட சாலையில் கிடத்தி கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லாரையும் கிடத்தி இராணுவ டேங்கர் பீரங்கி வண்டியில் அந்த சக்கரத்தை இடுப்புக்கு கீழே அப்படியே ஏற்றி அப்படியே நசுக்கி கொண்டுட்டது. அதில் 3 வயது குழந்தை கையெடுத்து கும்பிட்டபடியே செத்து கிடந்தாள். அந்த பச்சிலம் குழந்தை இந்த பாரத தேசத்திற்கு செய்த துரோகம் என்ன, கொடுஞ்செயல் என்ன? எதுக்கு அவளை கொன்ன? 1-2 அநியாயமா? நாங்கள் சொல்வது நாங்கள் இனம் சார்ந்த மக்கள் பேசுகிறோம் பொய் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் சொல்றார், சோனியா காந்தி அம்மையாருடைய நெருங்கிய நண்பர் பதிவு செய்கிறார் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில், யா இட் இஸ் ட்ரூ என்று பதிவு செய்கிறார். காணொலியில் வலையொலியில் இருக்கு, அன்பு பிள்ளைகள் தட்டி பாருங்க. 15,000 மக்களை கொன்றதுதான் இந்திய அமைதிப்படை செய்த சாதனை. அதனால் ராஜீவ்காந்தி இங்கே இறந்ததுதான் நடந்தது மிச்சம் என்று அவர் பதிவு செய்கிறார். ஒரு தவறான வெளியுறவு கொள்கை முடிவு அது பெரும் பிழையில் போய் நின்று விட்டது அவர் பதிவு செய்கிறார். அவர் 15,000 பாதிக்கப்பட்ட மக்கள், நாங்கள் 20,000க்கு மேலே எமது மக்களை கொன்றது இந்திய ராணுவம் என்று சொல்றோம். கொன்னு கொதறி போட்டது. அவர்கள் நம் இன மக்களை கொல்லல, இந்த இனம் பல ஆயிரம் ஆண்டுகளாக தூக்கி சுமந்து வந்த விடுதலை என்கிற புனித கனவை நசுக்கி கொன்றார்கள். அதுதான் பெருங்கொடுமை. எல்லா தவறையும் இவர்கள் செய்துவிட்டு பலி பயங்கரவாத இயக்கம் என்று நம் மீது போட்டார்கள். ராஜீவ்காந்தி மரணத்தை பேசுகிற எவனாவது ராஜீவ்காந்தி செய்த இந்த வரலாற்று துரோகங்களை பேசணும்ல. ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம், திம்பு பேச்சுவார்த்தை, சிறைப்பிடிப்பு, அமைதிப்படை அனுப்பி அங்க பல ஆயிரம் மக்களை கொன்றது, ஆயுதத்தை திருப்பி ஒப்படை பிரபாகரா என்று சொல்லி இவ்வளவு பெரிய நாடு சொல்லுது, இவ்வளவு பெரிய ராணுவம் சொல்லுது, அப்போ ஒப்படைக்காம எப்படி இருப்பது என்று திம்பு மாநாட்டில் அண்ணன் சுதுமலை மாநாட்டில் பேசி கொடுக்கிறார், ஆயுதத்தை ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் போது என்ன சொல்றார்? நாங்கள் எதற்காக கருவி ஏந்தினோமோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கிறது, ஆனால் நீங்கள் கேட்கிறதால் நாங்கள் ஒப்படைக்கிறோம், ஆனால் எமது மக்களின் பாதுகாப்பும் உரிமையையும் பாதுகாக்க வேண்டிய காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது என்று சொல்லி தான் கொடுக்கிறது. அந்த ஆயுதத்தை கொடுத்தாச்சு. ஆனாலும் அங்கங்கே இருக்கிற ஒட்டுக்குழுக்கள் விடுதலை புலிகள் மீது போர் தாக்குதல் தொடுக்குது. அந்த தாக்குதலை எதிர்த்தாக்குதல் நடத்தி அவர்களை வீழ்த்தி ஆயுதத்தை பறிக்கும் போது தான் தெரிகிறது தலைவர் எந்த ஆயுதத்தை ஒப்படைத்தாரோ அந்த ஆயுதம் ஒட்டுக்குழுக்கள் கையில் இருக்குது. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறார், இவர்கள் நமக்கு உதவ வரல, நம்மளை ஒழிக்க வந்திருக்கார்கள் என்று தெளிவுறார். அப்பதான் என்ன பண்றாரு,
இவர்கள் நம்மளை கொல்ல வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகு எதுக்கு சாதாரணமாக சாகணும், சரணடைஞ்சு சாகணும், சண்டையிட்டு சத்துருவோம் முடிவெடுத்துறது. யாரும் ஒத்துக்கல. என்னிடத்தில் சொல்லும்போது நான் சண்டை பிடிக்கிறது என்று முடிவெடுத்துட்டேன். அதை உங்கள் தமிழ்ச்செல்வன் கூட ஒத்துக்கலைங்கிறார். அது எனக்கும் என் அண்ணன் தமிழ்ச்செல்வனுக்கு இந்த நெருக்கம் அவர் அறிந்ததுனால உங்கள் தமிழ்ச்செல்வன் கூட ஒத்துக்கல, யாரும் ஒத்துக்கல. இல்லை நான் சாகிறதுன்னு ஆயிட்டது, சண்டை பிடிச்சிட்டு செத்துறேன், நான் சண்டை பிடிக்க போகிறேன்னு வந்துட்டேன். அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு. இவர் சொன்னது 2000 பேர், தலைவரிடத்தில் இருந்தது வெறும் 600 பேர் தான். அதில் இடதுகை மணிக்கட்டு இல்லாத நவம் என்கிற அண்ணன் தான் இன்றைக்கும் ஈழத்தில் இருந்துச்சு. நவம் அறிவுக்கூடம்னு போரில் காயம்பட்ட பிள்ளைகளுக்கான இடமாக அது இருந்தது. அந்த நவம் தான் அண்ணனுக்கு கட்டளை தளபதி. அவருக்கு கீழே 100 பேர், மீதி 500 பேர் சண்டை பிடிக்க, மக்களை பாதுகாக்க. பாரு, இவ்வளோ தான் நம்ம படம். இந்த 500 பேரை வச்சு தான் இந்திய ராணுவத்தை அடித்து விரட்டியிருக்கான் நம்ம தலைவன்கிறத நீ நினச்சி பார்த்துக்க. ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தை பற்றி நான் பேசினதுக்கு ஆடேப்பா, ராஜீவ்காந்தியுடைய பெரியம்மா மகன், சின்னம்மா மகன், நேரடி வாரிசுகள்லாம் கொந்தளிச்சிட்டான். அவருக்கு பொண்ணு கொடுத்தவர், பொண்ணு எடுத்தவர், கூட பிறந்தவர், பிறக்காதவர் எல்லாரும் கொந்தளிச்சிட்டான். குறிச்சு வச்சிருக்கேன்டா இதய சுவற்றில் உங்க எல்லாரையும் குறிச்சு வச்சிருக்கேன். விட்டுட்டு போயிடுறேன் நினைக்கிறேன். நல்ல நேர்மையான ஆண் மக்களாக இருந்தால், தலைவர் பெருமக்களாக இருந்தால் வாதிடவா. வரலாற்றில் யார் பிழை செய்தது பேசி முடிவெடுத்துருவோம். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இப்படி தான் பேசுவேன். இப்படி பேசினால் ஓட்டு போட மாட்டேற தேவையில்லை, தேவையில்லை. ராஜீவ்காந்தி வாழ்கன்னு சொன்னாதான் எனக்கு ஓட்டு போடுவானா? ராஜீவ்காந்தி கட்சிக்கே போடுறது இல்லையப்பா. காங்கிரஸை தனியா நிக்க சொல்லு, நானும் தனியா நிக்கிறேன். எது பெரிய கட்சி, யாருக்கு மக்கள் ஆதரவு தெரிஞ்சிட போது. நான் பிரபாகரனின் பிள்ளை, நான் பிரபாகரனை தலைவனாக ஏற்று நிற்கிறேன். நீ இது ராஜீவ்காந்தி கொண்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே வா ஓட்டு கேட்டுவா. அதே ஆண் மக்கள் பஞ்சாபுக்கு போங்க, சீக்கியர்கள் இந்திரா காந்தியை கொண்டான்னு ஒரு தடவை சொல்லிட்டு வெளியில வாங்க, ஒரு தடவை சொல்லிட்டு வாங்க. இதே வாயி அங்க போனா பசை போட்டு ஒட்டிக்கிறோம். இங்க வந்து ஆண் வாயை திறந்து பேசும். ஏன்னா செவில செத்த அரை ஆள் இல்லை பாரு. அதனால இங்க இருந்தவர்கள் அப்படி, இங்கே இருந்தவர்கள். சாய்சஸ்ங்கிற தன்னுடைய பயோகிராஃபில வரலாற்றில் எழுதுறாரு. யாரு? சிவசங்கர மேனன், பாதுகாப்புத்துறை செயலாளர், ஓய்வு பெறும்போது அதில் எழுதியிருக்காரு. இறுதி போர்க்கட்டத்தில், இறுதி கட்டத்தில், அந்த காலகட்டத்தில் நார்வேயும் அமெரிக்காவும் தலையிட்டு பிரபாகரன் உள்ளிட்ட முதன்மை தளபதிகளை காப்பாற்றி ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை நிகழ்த்தி ஒரு அரசியல் தீர்வுக்கு கொண்டு வரலாம் என்று விரும்பியது. நான் சொல்லல, சிவசங்கர மேனன். அன்றைய டெல்லி தலைமையும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைவர்களும் அதை விரும்பல. தமிழ்நாட்டு தலைவர்கள் யாராரு? அது காரணம் ஏன் விரும்பவில்லை, அது காரணத்தை அவரே பதிவு பண்றார். பிரபாகரன் அங்கு வென்று ஒரு நாடு அடைவது, விடுதலை அடைவது என்பது இவர்களின் எதிர்கால அரசியல் இருப்பிற்கு ஆபத்தாகும் என்று அஞ்சினார்கள். ஏன்? கொள்ளையடிக்க முடியாது, திருட முடியாது, இப்படி காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று பேசிட்டு முடியாது. கிமு கிபின்னு சொல்ல தெரியாதவன்லாம் தலைவனாக வச்சு கொண்டாடி கிமு கிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளுகளெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அது பழக்க தோஷத்தில் வந்துட்டது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னருங்கிறத மாட்டுக்கு கவர்னர் போட்ட ஆளுகளெல்லாம் என்ன பண்ண முடியும்? பேசுனா என்ன இப்படி பேசுறீங்க? அப்படித்தானப்பா நீங்க பேசுறீங்க. இது செய்ய முடியாது. ஊழல் செய்ய முடியாது, லஞ்சம் பெற முடியாது, பெண்களை வன்புணர்வு செய்ய முடியாது, பாலியல் தொலை செய்ய முடியாது. ஏன்? பக்கத்தில் ஒரு நாடு, உலக புனிதன் மகா மனிதனின் தலைமையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கும். அங்கே ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது, மது இருக்காது, கொலை இருக்காது, கொள்ளை இருக்காது, சூது இருக்காது, எதுவுமற்ற ஒரு நாடாக அது உயர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். இங்கே இருந்து படிக்க போவாங்க, தன் அண்ணன் தேசத்துக்கு போவான். மற்றவர்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் வீசா இருக்கும், கடை வச்சுட்டு நுழைவு அனுமதி தேவைப்படும். தமிழர்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா சொந்த நாடு. போவான், அங்கே போய் படிப்பான், பல்கலைக்கழகங்களில் படிப்பான், மருத்துவம் படிப்பான். இன்னைக்கு சீனாவில், பிலிப்பைன்ஸில், ரஷ்யாவில் போய் என் பிள்ளைகள் படிப்பது போல் அங்கே போய் படிப்பான். தன் நாடு அது. சிங்கப்பூரில் போய் மலேசியாவில் வேலைக்கு நிற்கிற மாதிரி அங்கே தன் அன்னை தேசத்தில், தன் தாய் நிலத்தில் வேலை செய்வான் என் பிள்ளை. அங்கே போய் வேலை செய்வான், அவன் படிப்பான். 2 மாத விடுமுறை காலம் இருக்கும், தலைவனுடைய இராணுவம் இருக்கும், பயிற்சி எடுப்பான்.
இங்க நுழைவான், சாதாரண மகனா வர்றானா ராணுவ வீரனா வர்றானான்னு தெரியாது. இதெல்லாம் நடந்திருக்கும், ஆனால் நடக்காமலும் போகாது, நடக்கும். வருவான், இங்க வருவான் கருணாநிதி, அவங்க மக்கள், அவங்க பேரர்கள், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அவருடைய வாரிசு, இந்த கோஷ்டியெல்லாம் ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாங்க. வழக்கம் போல ஊழல் லஞ்சம்னு. எவன் குடிமக்கள் எவன் ராணுவ வீரன் தெரியாது, அறுத்து போட்டுருவான், பிச்சு உதறிடுவான், கிளர்ச்சி நடக்கும். பக்கத்தில் ஒரு நாடு என் தலைவன் எப்படி ஆட்சி நடத்திட்டு இருக்கா, நீ என்ன ஆட்சி நடக்கிறான்னு கேள்வி எழும். அந்த பயம். நம்ம பாட்டை ராவணனை வந்து இந்த அயோக்கிய பயலுக 10 தலைன்னாங்க பாருங்க. 10 தலையில் ஒரு மகன் பிறக்க முடியுமாங்க? இவங்க தான் பிரசவம் பார்த்து பேர் வச்ச மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தொலைக்காட்சியில் சண்டு பாம்பு விளம்பரத்துக்கு போடுறாங்க, 10 தலைக்கு தலைவலி, பலே ராவணா அப்படின்னு. டேய், கொஞ்ச நாள் தாண்டா, நான் வந்துட்டேன்னா உங்களெல்லாம் ஒழிச்சிட்டு தாண்டா போவேன், ஒழிச்சிட்டு தான் போவேன் நான். ஏண்டா ஏண்டா இப்படி வரலாற்று திரிவை பேசி பேசி நம்மளை நம்ப வச்சுட்டானுங்க. நம்பிருச்சு இந்த சனம், அதுல தான் விழுந்துருச்சு. அவன் தலைவத்து கொண்டவன் இல்லைங்க, கலைவத்தில் தலை சிறந்தவன், திசையெட்டும் புகழ் கொண்டவன். அவன் தான் ராவண பெருந்தகை. ஆடல் கலை, சமையல் கலை, பாடல் கலை, மருத்துவக்கலை, கட்டிடக்கலை, என்ன சொல்றது, ஜோசியம் பாப்பான், எல்லாவற்றிலும் போர்க்கலை, இப்படி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவன். அவனுடைய மருத்துவ குறிப்புகள் இன்றும் இருக்கு. கலைவத்தில் தலை சிறந்தவனை தலைவத்தாக்கி போட்டு கர்மாந்திரம் பிடிச்சவனு நம்ப விட்டான். அந்த ராவணனின் நேர் வாரிசு தான் நம் தலைவன் பிரபாகரன். அதே மாதிரி கலைவத்து, போர்க்கலை, அரசியல், ஞானம், அறிவு, பாட்டு, ரசிப்பு, இசை, எல்லாவற்றிலும் சமைப்பாரு, ஓவியம் வரைவாரு, அவ்வளவு ஆற்றல் கொண்ட தலைவன் நம்முடைய தலைவன் பிரபாகரன். யார் நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட சொல்றாரு எங்க அண்ணன், படிக்கும்போது கூட விளையாட்டுக்கு கூட என் நண்பர்களை நான் பிடிச்சு தள்ளியதில்லை. அந்த மகன் கையில துவக்கை கொடுத்தது யார்? இதை நீங்க ஒவ்வொருத்தரும் எழுப்பி பார்க்க. நெருக்கமான நண்பர்களை கூட போடாவாடா என்று பேசியதில்லை. அதே என் தம்பி ஜெகதீஷன் சொன்னா பாருங்க, அம்மையார் சந்திரிகா நமக்கு எதிராக இருந்த போதும் அவரை அடியே போடி வாடி என்று நீங்க பேசக்கூடாது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ராஜபக்சே அவர்களை கூட தனியாக தன் தம்பிக்கிட்ட பேசும்போது ராஜபக்சே அவன் கடை அப்படின்னு சொல்லணும்ல, ராஜபக்சே அவர்கள் தான் சொல்லுவார், மகிந்த அவர்கள், ராஜபக்சே அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளனை தமிழின வரலாற்றில் நீங்க பார்க்கறது ரொம்ப கடினம். இனி ஒரு மகனை இந்த இனம் பிரசவிக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. காலம் அதை தீர்மானிக்கணும். இதுவரை இல்லை. நான் அறிந்தவரை என் தலைவனை, நான் அறிந்தவரை என் தலைவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவர் அநியாயத்திற்கு நல்லவராக இருந்தது ஒன்றுதான். அவன் அறத்தின் வழி நின்ற மறவன் என்பதால் தான் அவன் அந்த வீழ்ச்சியை எதிர்கொள்ள வேண்டியது வந்துட்டது. அதான் உண்மை. பாருங்க, சீனா 36 லட்சம் கோடி, அமெரிக்கா 36 லட்சம் கோடி. அது சொல்றாரு, கால் அடியில் கொட்டுறேங்குது. நாடு அடைஞ்சு கொடுத்துறோம், நீங்களே அதிபராக இருந்தால் ஆளுங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? 30 ஆண்டுகளுக்கு 25 ஏக்கர் திரிகோணமலையில் லீஸு கொடுங்க, ஒத்திக்கு கொடுங்க. இதை வந்து தளபதிமார்கள்ட்ட விவாதிக்கிறார். பாதி பேர் சீன தயவில் அடைஞ்சிக்கிறலாம், பக்கத்தில் இருக்கு, நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். சில பேர் சீனா பக்கத்தில் இருக்கு, அடிக்கடி மூக்க நீட்டும், அமெரிக்கா தயவில் அடைஞ்சிக்கிறலாம். அதுக்கு ஒரு தலைவன் சொல்கிறான், இதில் எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துடும்ல, அதை நாம் செய்யக்கூடாது. ஆனால் இந்த எதிரியா, இந்த இந்தியா அவர் கடைசி வரை எதிராக இருந்தது. இதான் வரலாற்றில் பெருந்துயரம். எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் இது ரெண்டையும் சிங்களர்கள் செய்தார்கள், ராஜபக்சே செய்தார், அந்த நாடுகள் அவர் பக்கம் நின்றது. இதுதான் நடந்தது. ஏங்க, ஒரு அலைபேசி கோபுரம் வைக்க வர்றான் ஒருத்தன், அலைபேசி கோபுரம், செல்போன் டவர், அதுக்கு பல கோடிகளை பேரம் பேசி நாங்கள் இங்கே நட்டுக்கிறோம், இதனால் சிட்டுக்குருவி பறவைகளுக்கு பாதிப்பு வருமா? வரும். அப்போ வேண்டாம். என்னைக்கு இந்த குருவிகளுக்கு, சிட்டுக்குருவிகளுக்கு பாதுகாப்பு வராத, ஒரு பாதிப்பு வராத ஒரு அலைக்கோபுரம் வருதோ அன்னைக்கு என் தாய் நிலத்தில் நாங்கள் நட்டுக்கிறோம், நீங்கள் கிளம்புங்கன்று. அவரை போல ஒரு உயிர்மை நேயம் கொண்டவர் இவனும் கிடையாது. மரங்கள் காடுகள் நேச்சவனும் கிடையாது.
ஒரு போராளி ஒரு தேக்கு மரத்தை வெட்டிடுறான், அதுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? ஒரு 100 மரம் நடுப்பா, ஒரு 1000 மரம் நடுப்பா, அவ்வளோதானே. 1,00,000 தேக்கு மரக்கன்றுகளை நீ நட்டுட்டு வரணும். நட்டான், நான் போகும்போது நட்டுக்கிட்டு இருந்தான். அவ்வளவு தூரம் இயற்கையை நேசித்த ஒரு தலைவர். தொலைக்காட்சியை திறந்தால் திரையில் ஆடுகிறவர்கள், நடிப்பவர்கள், பாடுகிறவர்கள் எல்லோரையும் தலைவர் சொல்லிவிட்டார், தலைவர் வந்து விட்டார், தலைவர் பேசிவிட்டார். இந்த தருதலைகளை ஒழிக்காமல் இந்த தமிழ் சமூகம் விடுதலையே அடையாது. தலைவன் என்பவன் யார்? தண்ணீரில் தன்னை கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல தலைவன் இருக்கணும். தலைவன் என்பவன் உப்பை போல இருக்கணும். தன்னையே எரித்து கொண்டு உலகத்திற்கு ஒளிச்சுடரை கொடுக்கிற மெழுகுவர்த்தியாக ஒரு தலைவன் இருக்கணும். அப்படி உலக வரலாற்றில் இருந்த தலைவன் நம் தலைவன் பிரபாகரன் என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொண்டு, இந்த இனம் ஏன் இந்த இனத்தின் மீது இவ்வளவு கோபமும் வெறுப்பும் நமக்கு வருகிறது என்றால், தன் இனத்தின் தலைவனை இதற்கு அடையாளம் தெரியல. திரையில் கற்பழிக்கிறவனை தடுக்க ஓடி வர, நிழலில் தடுக்க ஓடி வரவனை, கற்பழிக்க வர்ற பெண்ணை தடுக்க வர்றவனை, அவனை கதாநாயகன், அவன் ஆபத்து பாந்தவன், பூமியை ரசிக்க வந்த அவதார புருஷன் என்று கைதட்டி ரசிக்கிற கொண்டாடுகிற தமிழ் சமூகம், நிஜத்தில் உண்மையில் உன் அக்காவை, உன் தங்கையை, உன் தாயை வன்புணர்வு செய்து கொலை செய்தவனை, வீட்டை இடித்தவனை, நாட்டை அழித்தவனை, உயிரை முன்னிறுத்தி தடுத்து போராடியவனை பயங்கரவாதி என்று வழி சுமத்தி, இது எந்த மாதிரியான மனநிலை? இது எப்படி எடுத்துக்கொள்வது? எப்படி பார்ப்பது? இந்த சமூகம் எப்படி உயர்வு பெறும்? எப்படி மேம்படும்? எப்படி உரிமை பெறும்? எப்படி பாதுகாப்பாக வாழும்? எப்படி வாழும்? உலகம் சொல்லட்டும், எவன் சொல்லட்டும், யாரு சொல்லட்டும், தமிழ் சமூகம் எப்படி சொல்லலாம்? பிரபாகரனை போல ஒரு அர்ப்பணிப்பும் ஈக உணர்வும் மானம், வீரம், அறம், இது மூன்றும் ஒருங்கே அமைந்த ஒரு மகன் தமிழின வரலாற்றிலே கிடையாது. நீ கற்பனை செஞ்சு பாரு, எந்த இராணுவமும் கற்பழிக்கும், மது இருந்தும், சிகரெட்டு புகைக்கும், புகையிலை பயன்படுத்தும். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு இராணுவம் தான், புகையிலை கிடையாது, வெத்தலைபாக்கு கிடையாது, மது கிடையாது. கற்பனை செஞ்சு பாரு, பலாயிரக்கணக்கான நம்ம அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள். பதிலுக்கு பதில், பழிக்கு பழி என்ற நோக்கில் கூட ஒரு விடுதலை புலி மறவன் அல்லது ஒரு ஈழ தமிழ் மகன் ஒரு சிங்கள பெண்ணை தாவணியை தொட்டான், நிழலை தொட்டான் என்று கூட நீ கற்பனை செய்ய முடியாது. ஏன்? தலைவன் அப்படி. அவன் யார்? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவன். அவன் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்ற பெருந்தகையின் பேரன், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்ற வள்ளுவ பெருமகனாரின் பேரன், செந்தமிழை, செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனால் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து குவாய கருங்குயிலே என்று கூவிய புரட்சி பாவலனின் வாரிசு அவன். அவன் சொன்ன அந்த வெந்தனல் யார்? அவன்தான் நம் தலைவன் பிரபாகரன். செந்தமிழை, செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க அப்படின்னா யாரு? சிறை வைத்தவர்கள் யார்? இந்த திராவிட திருவாளர்கள் தான். என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும்போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிட்றேன், சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டு போக வேண்டியதானே, பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு இருக்கிறார். உங்களால் நம்ப முடிகிறதா? பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போகிறாரு, அவ்வளோதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். அவன் என்னடா எழுதுறான்னு முதல் நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பலை 2 முறை தொட்டார், இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார், இந்த கறியை ஆள் தொடவே இல்லை, இதை இது சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இது எழுதிக்கிட்டே இருக்கேன். இதான் ஒரு கேட்டேன், இது ஏன்ப்பா சாப்பிட்றதை எழுதிக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை, நான் நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஏப்பா எழுதுறேன்? இல்லை, அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிட்றாருங்கிறது எனக்கு அனுப்பு. எப்படி இருக்கு பாருங்க. நான் அழுவதை தவிர எதையுமே செய்ய முடியல. நீங்கள், நான் சத்தியம் சொல்கிறேங்க, ஒரு முறை அந்த தலைவனின் முகத்தை பார்த்து பேசிட்டீங்கன்னா இவனுக்காக சாகலாம்டான்னு தோணிடும்.
கண்காணிப்பார். எனக்கு தோணுச்சு பல நேரங்களில் என் தலைவன் என்னோட பேசிட்டு இருக்கும்போது கண்ணீரை தவிர என்கிட்ட பதில் இல்லை. அதுலேயும் குறிப்பாக அவர் எம்ஜிஆரை பற்றி பேசுகிற போது மெய் சிலிர்த்துக்கிறோம், நான் தழுதழுத்துறோம். அவரே சன்னக்குரலில் தான் பேசுவார், அதுக்கும் கீழே சன்னக்குரலில் பேசுவார். அந்த நேரங்கள்லாம் நான் தலை குனிஞ்சபடி அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இப்படி ஒரு நாற்காலி, இப்படி ஒரு நாற்காலி, ரெண்டே பேர். ஏன்னா எம்ஜிஆரை பற்றி எந்த மதிப்பீடும் எனக்கு இல்லை. ஏன்னா நான் கருணாநிதி ஆளு, வண்டி ஏற வரைக்கும். ஏன்னா ஒரு சத்திய தலைவனின் பிள்ளை சத்தியம் பேசுகிறமா இல்லையா, அவன் பிறந்த நாளில் சத்தியம் பேசுகிறேன். ஒரு தடவை அண்ணன் பொட்டண்ணன் வீட்டுக்கு சாப்பிட போகிறேன். சாப்பிட போகும்போது என் தம்பி சிரஞ்சீவி, நான், எங்கள் அண்ணி எல்லாம் சாப்பிட்றோம். எங்கள் அண்ணி எனக்கு எடுத்து வைக்கும்போது இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. இட்லியா பாட அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனும் சிரிக்கிறாங்க. பொட்டண்ணனும் எங்கள் அண்ணி. ஏன் அண்ணி சிரிக்கிறீங்கன்னு உங்கள் அண்ணன் பதில் சொல்லுவாருன்றாங்க. அண்ணன் ஏன் சிரிக்கிறீங்கன்னு. இல்லை, உங்கள் அண்ணன் சொன்னவர் தலைவர், ஒரு வாரம் பாரு நீ அவன் தோசை இட்லிக்கு வந்துடுவான் அப்படின்னு. ஏன்னா இந்த உணவு அவருக்கு சரியாக வராது, படுங்காரம். நம்மளே ராமநாதத்துக்கு காட்டான், நம்மளை விட கடுமையான காரம் சாப்பிட்றது. அவன் தாங்க மாட்டான், நீங்கள் பாரு தோசை இட்லிக்கு வந்துடுவான், பாரு சாம்பாருக்கு வந்துடுவான் அப்படின்னு. அதே மாதிரி நான் பாட வைங்க நல்ல சிரிப்பு. சரியாக சொல்லிட்டார், ஒரே வாரத்தில் வந்துட்டான் அப்படின்னு. அவ்வளவு பாசமாக கண்காணிப்பார். நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ தலைவரும் நானும் இரவு ஒன்றும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பயிற்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு இது காட்டுக்குள்ளே ஒரு அறையில் சாப்பிட்ருக்கோம். இது நல்லா இருக்கா, இது சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காரு. நல்லா இருக்கு. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்குறேன்னா இதுக்கெல்லாம் டைரக்ஷன் நான் தான்.